السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه كلهم أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن قرآن الفجر كان مشهودا. فقال النبي صلى الله عليه وسلم الصلاة عماد الدين فمن أقامها فقد أقام الدين. صدق الله وصدق رسوله النبي الكريم، أما بعد. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவான்களே, எல்லா புகழும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா உத்தமமாக, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், வல்லோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் அமர்ந்திருக்கும், மேலும் அமர இருக்கும் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வுடைய கொடான கோடி கிருபைகளும் செயல்களும் பரக்கத்துகளும் எல்லா விதமான நலவுகளும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகுக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையாகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமான ஜும்மாவுடைய நாளிலே, புனிதமான அவனுடைய இல்லத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்திருப்பது போல, நாளை மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாயகம் முத்து முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. மேலும் அல்லாஹ் தஆலா வாழும் காலத்தில் எல்லா விதமான துயரங்கள், துன்பங்கள், முசீபத்துகள் அனைத்தையும் விட்டு பாதுகாத்து எல்லா விதமான அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பேணி, குறிப்பாக தொழுகையுடைய விஷயத்திலேயும் பேணுதலாக வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்ற நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் வாழச் செய்வானாக. குறிப்பாக மௌத்துடைய தருணத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் கலிமாவோடு, ஈமானோடு, இஹ்லாஸோடு அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு மரணிக்கும் நல் மௌத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புனிதமான கிருபையால் சங்கையான ரஜபுடைய மாதத்தை ஆரம்பம் செய்து கிட்டத்தட்ட 3 ஜும்மாக்களை முடித்துவிட்டு இன்றைக்கு ரஜபுடைய மாதத்தின் கடைசி ஜும்மாவில், 4வது ஜும்மாவில் பிறை 26ஆம் நாளிலே, புனிதமான நாளிலே, புனிதமான இடத்திலே இன்றைக்கு நாம் ஒன்று சேர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சங்கையான ரஜபுடைய மாதத்தை முடித்துவிட்டு அடுத்து வரக்கூடிய பரக்கத்தான, சங்கையான, மேன்மையான ஷாபானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். சொல்லப்போனால் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு இன்னும் இடையே 1 மாதமே பாக்கியாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நாம் செய்த எல்லா நற்காரியங்களையும், குறிப்பாக இப்பொழுது நம்மளை விட்டு கடக்க இருக்கின்ற இந்த ரஜபுடைய மாதத்தை நம் அனைவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான், புனிதமான ரஜபுடைய மாதத்தின் கடைசி தருணத்தில் தான், ரஜபுடைய பிறை 27 தான் நம்முடைய நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
புனிதமான வானுலக பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹ்வை நேரடியாக தரிசித்து அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்து உரையாடி பல அற்புதங்களை பெற்ற ஒரு இரவு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இரவு வரப்போகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டு புனிதமான மிஅராஜுடைய தினம் ரஜபு பிறை 27 இன்றைய இரவில் அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு முஅஜிஸாவை பெற்ற பெரிய மகானாக திகழ்ந்தார்கள் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் புனிதமான இன்றைய ஜும்ஆவுடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய சமயத்தில் மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த உம்மத்துக்காக நிறைய விஷயங்களை கேட்டு வாங்கிட்டு வந்தார்கள். இந்த உம்மத்துக்கு நிறைய விஷயங்களை வேண்டும் என்பதாக சொல்லி நிறைய பொக்கிஷங்களை வாங்கிட்டு வந்தாங்க. அதுல மிக மிக குறிப்பான ஒரு பொக்கிஷமான இன்றைக்கு நாம் ஐங்கால தொழுகைகளை தொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழுகைகளையும் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜுடைய சமயத்தில் தான் நமக்கு வாங்கிட்டு வந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். அந்த அடிப்படையிலே சில முக்கியமான தொழுகை சம்பந்தமான அடிப்படையான சில விஷயங்கள் இன்றைக்கு நாம தொழுகிறோம். நம்முடைய தொழுகை எந்த கோணத்தில் இருக்கிறது, எப்படி நாம் தொழ வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதால் சுவர்க்கம் கிடைக்கும் என்பதை நமக்கு சொல்லி காட்டியுள்ளார்கள். குறிப்பாக குளிர்காலமாக இருப்பதால் ஃபஜ்ருடைய விஷயத்தில் இஷாவுடைய விஷயத்தில் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எந்த அளவுக்கு மிக பலவீனமாக இருக்கிறது என்பதை பற்றி சில முக்கியமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகையை அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது தீனுடைய தூண் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எந்த ஒரு மனிதர் இந்த தொழுகையை பேணுவாரோ, எந்த ஒரு மனிதர் இந்த தொழுகையை கடைபிடிப்பாரோ அவர் இந்த தீனை நிலை நிப்பாட்டி விட்டார் என்பதாக சொல்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனால் இந்த தொழுகை தான் மாற்றார்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியே ஒரு பிரிவினையை, ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி காட்டக்கூடிய ஒரு பவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகையில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நம்மால் பெற முடியும். தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்தையும் நம்மால் பெற முடியும். தொழுகையின் மூலமாக சுவனத்தையும் நாம் பெறலாம். சில தொழுகையின் மூலமாக நரகத்தையும் நாம் பெறலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதால் நீங்கள் சுவர்க்கத்திற்கு போவீர்கள், எப்படி தொழுதால் நீங்கள் நரகத்திற்கு போவீர்கள் என்பதை துல்லியமாக நமக்கு விவரித்து காட்டியுள்ளார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நம்ம அடிக்கடி ஓதப்படக்கூடிய கடைசி ஜுஸுவில் இருக்கக்கூடிய அரைதல்லதி சூராவிலே அல்லாஹ் தஆலா சுருக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்பதாக அல்லாஹ் முறையிடுவான். தொழுகையாளிகளுக்கு நாசம்தான், தொழுகையாளிகளுக்கு கைசேதம்தான், நஷ்டம்தான், தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா தொழுகையாளிகளையே பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுவான். யார் அந்த தொழுகையாளிகள்? அல்லாஹ் தஆலா அடுத்து வரிசையாக அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன், யார் தொழுகையுடைய விஷயத்தில் பொறுப்போக்காக இருப்பார்களோ, தொழுகையுடைய சமயத்தில் தொழுது கொண்டிருக்கும் போதே சோம்பேறிகளாக, தொழுது கொண்டிருக்கும் போதே எப்போ இந்த தொழுகை முடியும் என்பதாக ஒரு அசட்டையாகவே, பொடுபோக்காகவே, ஒரு டைம் பாஸுக்காகவே, ஒரு பெயருக்காகவே, மற்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே யார் இப்படி தொழுவார்களோ அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு நாசம்தான், அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம் தான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு முன்னால் நான் நின்று தொழுகின்றேன் ஒரு அச்சத்தோடு பயத்தோடு நாம் தொழுவ வேண்டும். இதுதான் தொழுகையுடைய அசல் முறை. அந்த தொழுகை தான் நமக்கு சுவனத்தை வாங்கி தரும். அந்த தொழுகை தான் நமக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாங்கி தரும். அந்த தொழுகை தான் நம்மளை நரகத்தை விட்டும் பாதுகாக்கும். இதே அல்லாஹ்விற்கு முன்னால் நான் நின்று தொழுகின்றேன் என்ற ஒரு சிந்தனை இல்லாமல், பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் யார் தொழுகையை நிலைநாட்டுவார்களோ அவர்களுடைய தொழுகை ஏற்கப்படாது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தொழுகையை அவருக்கு நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும், வயல் என்ற நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் கூறுவார். தொழுகையில கவனம் என்பது அது முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை மஸ்ஜிதுன் நபவியில் தொழுகை விட்டு அமர்ந்து கொண்டிருந்த போது ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த சஹாபி தொழுகை முடித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம சலாம் சொல்லிட்டு போகலாம் என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில வந்து சலாமை சொல்லுகிறார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து இர்ஜிஅ ஸல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, நீ முதல்ல போய் தொழு, நீ இன்னும் தொழுகவே இல்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள். உடனே அந்த சஹாபி போய் தொழுதாங்க. திரும்பவும் வந்தாங்க. திரும்பவும் அதே வார்த்தையை சொன்னார்கள், இர்ஜிஅ ஸல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, முதல்ல நீ போய் தொழுப்பா, இன்னுடைய தொழுகையை சரியான முறையில் நிலைநாட்டவே இல்லை. திரும்பவும் போறாங்க. இப்படியே 3 முறை நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசியா கேட்கிறாங்க அந்த சஹாபி, அல்லிம்னி யா ரசூலல்லாஹ், எப்படி தொழுவணும்னு சொல்லி நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபைதா குன்த இல ஸலாத்தி ஃபகப்பிர், முதல்ல தொழுகையின் பக்கம் நீ வந்தால் முதல்ல நீ தக்பீர சொல்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அடுத்ததாக கிராஅத்தை நிதானமாக ஓது. அதற்கு பிறகு ருக்குவை நீ சரியான முறையில் நிறைவேற்று. ருக்குவில் இருந்து எழுந்து ஒரு சில செகண்ட் நேராக ஸ்டடியாக நீ நில்லு. அதற்கு பிறகு சஜ்தாவிற்கு போ, நிதானமாக போ. அதற்கு பிறகு முதல் சஜ்தாவில் இருந்து எழுந்து நிதானமாக ஒரு சில செகண்ட் நிம்மதியாக அமரு. பிறகு இரண்டாவது சஜ்தாவுக்கு போ. இப்படியே ஒவ்வொரு ரகாத்தையும் நீ நிதானமாக நிறைவேற்றி என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்றைக்கு சில அவசரத்தின் காரணமாக நான் வேலைக்கு போகணும், கடைக்கு போகணும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நிலைமையையும் கொஞ்சம் அவசரமாக ஏதோ ஒரு அறகுறையாக ருக்குவில் இருந்து எழுந்து நேராகவும் நிற்காமல் உடனே சஜ்தாவிற்கு போகும் ஒரு நிலைமையை இன்றைக்கு நம்முடைய சமூகம். ஹனஃபில ஒரு சட்டம், ருக்குவில் இருந்து எழுந்து ஒரு சில செகண்ட் நாம நேராக ஸ்டடியாக நிற்பது வாஜிப். அந்த சிறு நிலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் வாஜிபான ஒரு விஷயம். அதே போல முதல் சஜ்தாவில் இருந்து எழுந்து இரண்டாவது சஜ்தாவிற்கு போறதுக்கு முன்னாடி அந்த சிறு அமர்வு என்பது அதுவும் நிதானமாக செய்வது என்பது வாஜிப். வாஜிபான விஷயத்தை விட்டா என்னங்க செய்யணும்? சஜ்தா சஹூ செய்யணும். சஜ்தா சஹூ செய்யலனா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னைக்கு நம்முடைய நிலைமை, இன்னைக்கு நாம தொழக்கூடிய முறையும் அவசரமாகவே இருக்கிறது. எல்லாமே அறகுறையாக இருக்கிறது. அதற்கு நாம சஜ்தா சஹூ செய்யறதுமே இல்லை. கடைசியா நம்முடைய தொழுகை எந்த விதமான செயலுக்குள் பலன் இல்லாமல் தான் இன்னைக்கு போய்கொண்டே இருக்கிறது. கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட தொழுகையாளர்களுடைய தொழுகையை பார்த்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய தொழுகையே அல்ல என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தர் இமாமுக்கு பின்னாடி நான் நிற்கின்றேன் என்பதாக நியத்தை வைத்து ஒருத்தர் பின்னாடி தொழுது கொண்டு இருக்கிறார்னு சொன்னா அவரு இமாம் ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடியே ருக்குவுக்கு போறது, இமாம் ருக்குவிலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்னாடியே ருக்குவிலிருந்து எழுந்திருப்பது, சஜ்தாவுக்கு போறதுக்கு முன்னாடியே இவர் முந்தி செல்வது. இப்படி யார் இமாமை விட அந்த பின்னாடி தொழக்கூடிய முக்குத்ததிகள் இமாமை விட யார் முந்தி செல்வார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபர்களை பார்த்து சொல்லுகிறார்கள்,
எவ்வளவு கடுமையான வார்த்தை தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமா யஹ்ஷா, அவர் பயப்பட வேண்டாமா? இமாமை விட முந்தி செல்பவர்கள் பயப்பட வேண்டாமா, அஞ்ச வேண்டாமா? எதற்கு? அவருடைய தலை ஐயுஹபிலல்லாஹு ரஸஹு ரஸல் ஹிமார், அவருடைய தலையை கழுதையுடைய தலையாக அல்லாஹ் மாற்றி விடுவானே நாளை மறுமையில். ஏன் இமாமுக்கு முன்னாடி ஏன் முந்தி போன? இமாமுக்கு முன்னால நீ ஏன் ருக்குவுக்கு போன? இமாமுக்கு முன்னால் நீ ஏன் சஜ்தாவிற்கு போன? இமாமிற்கு முன்னால் நீ ஏன் முந்தி சென்று ஏன் கியாமிற்கு போன? அல்லாஹ் தஆலா கேட்டு நாளை மறுமையில் அவருடைய தலையை கழுதையுடைய தலையாக மாற்றி விடுவானே, அதற்கு அந்த நபர் பயப்பட வேண்டாமா, பயம் இல்லையா என்பதாக கேட்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் தொழுகையுடைய விஷயத்திலே எதையும் நாம் அசட்டையாக நினைத்து விடக் கூடாது. ஒவ்வொரு விஷயமும் மிக மிக முக்கியமான ஒன்று. அன்றைய காலத்துல சஹாபாக்கள் தொழும் போது மேற்கூரை இல்லாத காலகட்டத்தில் சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, வானத்தை நோக்கி பார்ப்பார்கள். தொழுகையிலே என்ன செய்வாங்க, வானத்தை பார்ப்பார்கள், அங்கும் இங்கும் பார்ப்பார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கோபம் அடைந்து சொல்வாங்களாம், இவர்களுடைய பார்வை அப்படியே மேலேயே போகட்டும், இவர்களுடைய பார்வை கீழ் நோக்கி வராமலே போகட்டும். அப்படின்னா என்ன? இவர்களுடைய பார்வை எட்டதாக போகட்டும், கண் தெரியாமல் போகட்டும். தொழுகையுடைய நேரத்தில் தொழுவும் பொழுது அங்கும் இங்கும் பார்ப்பது, கைகளை அங்கும் இங்கும் அசைப்பது, சரியான முறையில் கைகளை கட்டாமல் இருப்பது, சஜ்தாவுடைய சமயத்திலே அங்கும் இங்கும் பார்ப்பது, நம்முடைய கால்களை உயர்த்துவது, இப்படியெல்லாம் செய்தால் அவர்களுடைய பார்வை அப்படியே போகட்டும் என்கிறார்கள் நமது நாயகம் முத்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் எதை அசட்டையாக நினைக்கின்றோமோ, தொழுகையுடைய விஷயத்திலே தொழுகையுடைய நேரத்திலே எது நாம பொதுபோக்காக நினைக்கிறோமோ, அதற்கு பகரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கண்டிஷனாக பல வன்மமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு தண்டனையாக நமக்கு சொல்லி காட்டியுள்ளார்கள். இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையுடைய உலகத்திலேயே மிகப்பெரிய திருடர் யார் தெரியுமா? தொழுகையில் திருடக்கூடியவர் தான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுகையிலேயுமா திருடுவார்? தொழுகையிலேயுமா திருடர்கள் இருப்பார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, தொழுகையில் யா ரசூலல்லாஹ் எப்படி யா ரசூலல்லாஹ் திருடுவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்லகுன் நாசி சுருகா அல்லதி யஸ்ரிகு ஃபீ ஸலாத்தி லா யுதிம்மு ருகூஹா வ சுஜூதுஹா வல் கிராஅத்து ஃபீஹா. யார் தொழுகையில் ருகூவையும் சுஜூதையும் கியாமையும் கிராஅத்தையும் அத்தஹியாத்தையும் எதையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றாமல் யார் அரைகுறையாக அவசரமாக யார் முந்தி செய்வார்களோ அவர்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய திருடர்கள் என்ற ஒரு பெயரை கொடுக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு நாம தொழுகையுடைய விஷயத்தில் அஞ்ச வேண்டும். இன்னைக்கு நாம தொழுகிறோம், எப்படி தொழுகிறோம்? ஏதோ என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு, ஓகே, ஃபஜ்ர் தொழுதுட்டேன், அல்லாஹ்வுடைய பொறுப்புல நான் வந்துட்டேன், ஓகே, துஹா தொழுதுட்டேன், என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு, அஸர் தொழுதுட்டேன், அஸருடைய கடமை முடிஞ்சிருச்சு, மக்ரிப் தொழுதுட்டேன், மக்ரிபுடைய கடமை முடிஞ்சிருச்சு. இப்ப கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு அந்த கடமை நிறைவேற்றி விட்டது என்பதாக வேண்டிய நாம் யோசிக்கவுமே தவிர, இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நான் பெறுவேனா, இந்த தொழுகையின் மூலமாக சுவனத்தை நான் பெறுவேனா, இந்த தொழுகையின் மூலமாக நரகத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பானா என்ற சிந்தனை இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தில் வரவே இல்லை. ஏதோ ஒரு கடமை முடிஞ்சிருச்சு, தொழுதுகிட்டு போய்கொண்டே இருக்கின்றோம் இன்னைக்கு நம்முடைய தொழுகை. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில அமர்ந்து கொண்டிருந்த போது ஒரு சஹாபி வேக வேகமா வரார். ஒரு செஞ்சுட்டு வேக வேகமா பள்ளிக்கு வந்து அவசரமாக தொழுது விட்டு என்ன செய்யறாரு, போய்கொண்டே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சஹாபாக்களை பார்த்து, அதலவுன ஹாதா, இவரை பார்த்தீங்களா, இப்பொழுது வேக வேகமாக வந்து தொழுது விட்டு போனாரே, இவரை நீங்க பார்த்தீங்களா, கண்டீர்களா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ்,
அவ்வளவு அவசரமாக தொழுதுட்டு போறாரு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் மாத்த அலா ஹாதா மாத்த அலா மில்லதி அலா கைரி மில்லதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி வேக வேகமாகவே தொழுது ஒரு மனிதர் மௌத் ஆயிட்டாருன்னு சொன்னா, அந்த முஹம்மதுக்கு எந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டதோ அந்த அல்லாத மார்க்கத்தின் மீது தான் இவர் மௌத்தே ஆகுகிறார் என்பதாக சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்னதா ஒரு தப்பை நாம நினைக்கிறோம், ஆனா அந்த தப்பு எங்க போய் விட்டுச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் தொழுகையில அவசரமாக தொழுது ருக்குவை சரியான முறையில் செய்வது இல்லை, சுஜூதை சரியான முறையில் செய்வது இல்லை, இப்படி தொழுது கொண்டிருக்கும் போதே அவருக்கு மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா, அவரே இந்த முஹம்மதுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் அல்லாத ஒரு மார்க்கத்தின் மீது தான் இவர் மௌத்தாகிறார் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பேசுறாங்க, எந்த ஒரு மனிதன் மன் அஹ்ஸனல் வுது, வுதுவை யார் அழகாக செய்து சும்ம காம இல ஸலா, தொழுகையின் பக்கம் அவர் வந்து ஃபஉதிமா ருகூஹா வ சுஜூதுஹா வ கிராஅத்து ஃபீஹா, ருகூவையும் சுஜூதையும் அழகான முறையில் நிறைவேற்றி பொறுமையாக யார் தொழுவாரோ, இப்படிப்பட்ட தொழுகைகளை யார் பேணுவாரோ, நாளை மறுமையில ஃபகாரத்தி ஸலா, அந்த தொழுகை வானத்தின் பக்கம் கொண்டு போகப்பட்டு அல்லாஹ்வுடைய தர்பாரில் போய் அந்த தொழுகை வாதாடுமா, அல்லாஹ்விடத்திலே அந்த தொழுகை பேசுமா. ஹஃபிஸக்கல்லாஹ் கமா ஹஃபிஸதனி, யா அல்லாஹ் யா ரப்பே, என்னை இந்த அடியார் எப்படி உலகத்தில் பாதுகாத்தாரோ, என்னை இந்த அடியார் எப்படி உலகத்தில் பேணி கரெக்டாக செஞ்சாரோ, அதே போல இவரையும் நீ பாதுகாப்பாயாக என்பதாக அந்த தொழுகை நமக்காக வேண்டி நாளை மறுமையில் என்னங்க துஆ செய்யும். யாருடைய தொழுகை? யார் பொறுமையோடு பேணுதலோடு நிதானத்தோடு அவசரம் இல்லாமல் தொழுவார்களோ அவர்கள். அப்படியே ஆப்போசிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇல்லம் யுதிம்ம ருகூஹா வ சுஜூதுஹா வ கிராஅத்து ஃபீஹா, ருகூவையும் சுஜூதையும் திலாவத்தையும் தஹியாத்தையும் அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய நிலையையும் யார் பரிபூரணமாக நிறைவேற்றாமல் அவசரமாக யார் தொழுவார்களோ, அப்படிப்பட்ட தொழுகை ஃபபாலத்தி ஸலா, அந்த தொழுகை நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தர்பாரில் போய் சொல்லும், அவனுக்கு எதிராக பதுவா செய்யும், ஸய்யஅல்லாஹ் கமா ஸய்யஅத்னி, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னை இவன் எப்படி வீணாக்கினானோ, என்னை இந்த உலகத்தில் எப்படி இவன் என்னை இழிவுபடுத்தினானோ, அதே போல அவனையும் நீ என்ன செய், இன்றைக்கு அவனை நீ வீணாக்கி விடு, இழிவுபடுத்தி விடு என்பார்கள் அந்த தொழுகை சொல்லும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில நாம தொழக்கூடிய முறையில் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு உன்னதமாக சொல்லியிருக்கிறார்கள், முக்கியத்துவமாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து அதை போல நாம் நம்முடைய தொழுகைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அனைவர்களுக்குமே சேர்த்து என்னையும் சேர்த்து நான் கேட்கின்றேன், தொழுகையுடைய விஷயத்துல அசட்டை செய்தாலே இவ்வளவு பெரிய தண்டனைனா, இன்னைக்கு சில நபர்கள் அதவே தொழாதவர்கள் ஜும்மா டு ஜும்மா, பெருநாள் டு பெருநாள், ஏதாவது கஷ்டம் வந்தால் மஸ்ஜிதுக்கு வருவது, வேண்டுமென்றே தொழுகையை விடுவது, இப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை நாளை மறுமையில் என்னவாக இருக்கும்? எங்க தொழுகையாளிகளுக்கே அல்லாஹ் தஆலா கேடுதான், தொழுகையாளிகளுக்கே வயல் என்ற நரகம் தான் என்று சொல்லும் இறைவன், சுத்தமாக தொழாதவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களுக்கு எந்த இடத்தில் வைப்பார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பயப்பட வேண்டும். குளிர்காலமாக இருக்கிறதுனால இன்றைக்கு நிறைய நபர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையில இஷாவுடைய விஷயத்துல ஒரு குளிரை காரணமாக காட்டி மஸ்ஜிதுக்கு வராமல் ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை விளங்காமல் இன்னைக்கு மிகவும் அசட்டையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களை சொல்ல போனா மற்ற பகுதிகளை காட்டிலும், மற்ற வட பகுதிகளை காட்டிலும் நம்முடைய ஸ்டேட்ல, நம்முடைய தமிழ்நாட்டுல குளிர் எவ்வளவோ பரவாயில்லை என்பதாக நாம் சொல்லலாம். இதற்கே நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றியை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ பகுதிகளில், எத்தனையோ ஸ்டேட்டுகளில் ஷட்டர் இல்லாமல் தொழுவ முடியாது, கால்முறை இல்லாமல் தொழுவ முடியாது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தொழுவையை விட மாட்டார்கள். ஆனா இதே நிலைமை இன்னைக்கு நம்முடைய
ஸ்டேட்லயே இருந்துருச்சுன்னு சொன்னா இன்னைக்கு துஹருடைய தொழுகையில அசருடைய தொழுகையிலையும் இன்னைக்கு நமக்கு சந்தேகமாக தோணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொள்கை காரணமாக காட்டி ஒருபோதும் நாம சொல்லக்கூடாது. ஏன் சொன்னா ஒருத்தருக்கு அந்த ஜில்லுன்னு வரக்கூடிய தண்ணீரை தொடுவதற்கும் பயம் இருந்தால் மருத்துவர் என்ன சொல்லி இருக்கிறாங்க, தண்ணீரை நீங்க தொடக்கூடாது, தண்ணீரை தொட்டால் எங்கே எனக்கு நோய் அதிகமாகி விடுமோ என்ற பயம் இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ் ஒரு சலுகையை அல்லாஹ் வைத்திருக்கிறாங்க. சுடு தண்ணி இன்னைக்கு யாருடைய வீட்லயும் ஹீட்டர் இல்லாம இல்லை. அந்த ஜில்லில் வரக்கூடிய தண்ணீரை பயன்படுத்த பயமாக இருந்தாலும் ஒரு சுவிட்ச் போட்டா இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சுடு தண்ணி வரக்கூடிய ஒரு சலுகையையும் அல்லாஹ் நம்முடைய வீட்டுல ஆக்கி கொடுத்திருக்கின்றான். சரி, அதுவும் முடியல, தண்ணீரை தொடவே நமக்கு முடியல, தயமம் செய்து வரலாம். சரி, வெறும் காலிலே வர முடியல, காலூரை போட்டும் நாம் வரலாம். காலூரை ஹனஃபி மذஹபை பொறுத்தவரை ஒரு நாள் வரை நாம என்ன செய்யலாம், அந்த மேடையை நாம் மசாஜ் செய்து கொள்ளலாம். இதே நம்ம சஃபர்ல இருந்தால் 3 பகல் 3 இரவு நம்ம மசாஜ் செய்து கொள்ளலாம் அந்த காலுடைய உரையில். இப்படியெல்லாம் அல்லாஹ் ருக்ஸத்தை கொடுத்தோம், இப்படியெல்லாம் அல்லாஹ் சலுகைகளை கொடுத்தோம். இன்றைக்கு ஏன்பா ஃபஜருக்கு வரல, ஏன்பா இஷாவுக்கு வரலன்னு கேட்டா கடுமையான குளிர், வெளியே அவ்வளவு ஜில்லுன்னு காத்து அடிக்கிறது, நான் எப்படி வரல? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, அல்லாஹ் யாருக்குமே அவருடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் சிரமத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் எல்லா விஷயத்திலேயும் சலுகைகளை கொடுத்தும் இன்றைக்கு நம்முடைய அமல்களில் நம்முடைய இபாதத்துகளில் இன்னைக்கு நாம பலகீனமாகத்தான் நாம் இருக்கின்றோம். இன்னைக்கு நாம எதுவே கடுமையான குளிர்னு சொல்லி நாம நினைக்கிறோம். கடுமையான குளிர்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நரகத்துடைய அந்த நெருப்புடைய வெப்பத்தை விட நரகத்தில் குளிர்தான் மிகவும் மோசமானது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகவாசிகள் சொல்வாங்களா, நாங்க நரகத்துடைய வெப்பத்தை 1000 நாட்கள் அனுபவிப்பதை காட்டிலும், நரகத்துடைய நெருப்பின் உஷ்ணத்தை 1000 நாட்கள் அனுபவிப்பதை காட்டிலும் நரகத்தில் அந்த நரகத்துடைய குளிரை ஒரே ஒரு நாள் அனுபவிப்பது எங்களுக்கு மிகவும் கடுமையாக இருக்கும், மிகவும் படும் மோசமாக இருக்கும் என்கிறார்கள் அந்த நரகவாசிகள். அப்படி இருக்க நரகத்துடைய அந்த குளிரை எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் என்பதை நாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ர்ல சொல்வா, வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னதன் வ ஹரீரா முத்தகிஈன ஃபீஹா அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸா வலா ஸம்ஹரீரா. சொர்க்கத்துல நாம எப்படி வச்சிருப்போம் தெரியுமா? சொர்க்கவாசிகளை உயர்ந்த அந்தஸ்துல வச்சிருப்போம். அந்த சொர்க்கவாசிகள் சூரியனும் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் குளிரையும் பார்க்க மாட்டார்கள், நடுத்தரமாக நாம் அவர்களை வைத்திருப்போம். ஆனா நரகத்துல அப்படியே ஆப்போசிட், நரகத்துடைய வெப்பத்திற்கு வெப்பம், நரகத்துடைய குளிருக்கு கடும் குளிராக இருக்கும் நரகத்தில். பரமாத்மா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சொர்க்கத்துடைய பாக்கியத்தை நாம பெறணும்னு சொன்னா அந்த சொர்க்கத்துல சூரியனையும் குளிரையும் நாம் சந்திக்காமல் அல்லாஹ் தஆலா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கணும்னு சொன்னா இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த குளிருடைய சமயத்துல ஃபஜ்ருடைய விஷயத்துல, இஷாவுடைய விஷயத்துல, மக்ரிபுடைய விஷயத்துல பேணுதலாக இருந்து அந்த குளிரையும் தாண்டி சிரமங்களையும் தாண்டி சரியான முறையில் ஒது செய்து மஸ்ஜிதிற்கு வந்து ஜமாத்தோடு தொழுபவர்களை தான் அல்லாஹ் மிகவும் நேசிக்கின்றான், அவர்களை தான் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கின்றான் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இனி வரக்கூடிய காலங்களில் வெயில் காலமாக இருக்கட்டும், குளிர் காலமாக இருக்கட்டும், எல்லா நேரங்களிலேயும் எங்கு இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் தொழுகைகளை சரியான முறையில் பேணி அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலமாக சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே, உயர்ந்த தர்ஜாவிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.